சுரேஷனா இது என்ன செய்ய நம்ம இப்போ இதை வந்து இப்போ கங்காணி வந்து மாடல தப்பா காமிச்சிட்டான். இதுக்கு தான் விவரம் தெரிஞ்ச விவரத்தை கூட வச்சுக்கல, என்ன மாதிரி ஆளை வச்சுக்கன்னு. ஆமா ஒன்னே வச்சால ஒட்டின விளங்கின மாதிரி இருந்துச்சு. அப்போ உன் மண்டல அறிவுங்க வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்ம ஃபுல்லா வாழையில தான் விவசாயம் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் இவ போடவே நம்ம சொல்லிட்டு போயிருக்காங்க. சரியா? அப்ப எனக்கு தெரியாம சொல்லிட்டேன் டீ மாட்டுது. இப்போ இதுல ஒரு ஓட்ட அடைக்குது, என்ன இதை அடைக்க முடியல. இப்போ நான் சொன்னேன் காட்டு ஓட சொல்லிட்டாரா, இதுல இப்படித்தான்டா வரும், அதனால நீ இப்படித்தான்டா போட்டுணும் அப்படின்னு என்ன நாய் படாத பாடுபடுத்திட்டு இனி நேரம் இருக்குட்டா. டம்மி வாங்கிட்டு வந்திருக்காங்க. டம்மி கிடையாது, எல்லாத்துக்கும் ஏர்வால் தான் போடுறோமா. டம்மி இல்லாம எங்க போறேன். டம்மில எங்க வீட்டுல அம்மிதான் இருக்கு. வேற ஒண்ணு இல்ல, இது வந்து மாறிட்டு இப்ப நம்ம இது தண்ணி வெளியே போமா, தண்ணி வரும்போது நம்ம ஒரு துணி வச்சு அடைச்சு வச்சிருவோம். துணி வச்சு அடைக்கிறோம். இப்படி ஆளுகள் இருந்தா விளங்காது. நீங்க உங்களுக்கு பைப்புக்கு போட்டுனா விக்கி கங்காணி போட்டுருக்க, ஆப்பக்கடை கங்காணி தான் உங்களுக்கு சிறந்த ஆளு. வா, எவனாவது இந்த வேலையை பார்ப்பானா, எவனாவது இந்த மாதிரி வேலை காலை வரு 40 ஏக்கருக்கு நானே வெட்டி கொடுக்கணும். இவனை பக்கத்துல வராதலன்னு சொன்னேன். இவன் சொல்லிட்டான், காட்டுக்கார ஆளு இப்படிதான் ஒட்ட சொல்லிருக்கு, நீ ஒட்டை இங்க வா. ஏய் கணக்கான் அந்த தெருவுல போற ஆளு பூரா தம்பி எதுவும் பிரச்சனையான்னு அங்க இருந்து இறங்கி வந்து கேக்கு தலை எழுத்து பாசி பாத்துக்க. 4 ஏக்கர் நிக்கும், அங்க வரை கேட்டுதானே அவளை கத்துதான் முக்கில நிக்கும். பக்கத்து ஊர்ல உள்ள ஆள் பூரா போன் பண்ணி, தம்பி தூக்க விவசாயி சேனல்ல இருந்து சண்டை போடலாமா ஏன் அப்படி என்னத்த சொல்ல தலை எழுத்து. சரி, உங்களுக்கு ஆள் இருந்தா அப்படின்னு வைங்களேன், ஆப்பக்கடை கங்காணி கூட்டிடுங்க. இந்த மாதிரி அருமையா ஒட்டி தருவாரு. போடுறேன். சரி, நான் பாப்போம்.